பேர் ஒரு நாள் லீவ் விட்டாங்க எந்த சரக்குலாம் மறுநாள் காலியா போச்சியா என்ன பண்ண சொல்றப்பா ஐயா என்ன தண்ணி சொல்றீங்க சரக்கு தானே அது இல்லையா தண்ணி தாங்க அதிகமா இருக்கு அதனால தண்ணி குடிக்க போறேன் தண்ணியில கிண்ணில கை வைக்காத போர்கால 1,72,000 ஏழை எடுத்து வச்சுக்கிறேன் மொத்தம் மீனை தட்டி விட்டு நஞ்சான முஞ்சானமாக்குது உஞ்சவுக்கு போய் இறங்குறக்குள்ள இது ஓடுற ஏழை எடுத்து வச்சுக்கிறேன் எங்க ஊர் ஏறி ஏழை அங்க போக கூடாது நீ ஏயா கரண்ட் எதுனா வச்சுக்கிறீங்களா அதுலப்பா எங்க இலவசமா குளிக்க வைக்கிறாங்க ஒரு பொம்பளை குளிக்கிற இடத்துல ஆம்பளை போலாமா ஐயா அவங்க ஒரு பக்கம் குளிக்கிட்டோம் நான் ஒரு பக்கம் தண்ணி குடிச்சிட்டு போயிடுறேன் ரைட் அவங்க ஒரு பக்கமா குளிக்கிட்டா நான் ஒரு ஓரமா நின்று ஓச்சில ஒலி பார்த்து வரேன் தண்ணி குடிச்சிட்டு போறீங்க தண்ணி தாகம் அதிகமா இருக்கு என்ன சொல்லிங்கிற என்ன பேசுகிறா என்னய்யா போடான்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது தண்ணி தாகம் அதிகமா இருக்குய்யா தண்ணி குடிச்சிட்டு இந்த பக்கமே தம்பி மொத்த நல்ல மூட்ல இருக்கும்போது போயிடு அப்புறம் நாசமாயிடுவேன் ஐயா நான் ஒரு ஏடா விடமான ஆள்றா போடா கம்மனு வரும்போது வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா எதுக்கியா சொல்லிட்டுதாயா வந்தேன் சொல்லிட்டுதான் வந்தேன் மத்த கை நீட்டி பேசுறா நான் கை நீட்டி மாமால மூஞ்சில போறா விட்டு தெரியுமா வேற யாரும் என்ன வச்சுக்கிட்டாடே அடிக்கிற அடி மாத்தா காது கபடா கபடான்னு ஐயா ஆமா ஒருத்தர்கிட்ட பேசும்போது என்ன மோத்தாங்க அம்மான்னு கேக்குறீங்க அவங்கிட்ட பேசுவேன்னா கோவம் பேசாதீங்க யாரா நீ யாரு ஐயா நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் தண்ணி தாகம் அதிகமா இருந்து அதனால வந்து தண்ணி அடுத்த சாப்பாடு என்ன பேசுற மாச சம்பளம் எவ்வளவு தெரியுமா என் மூடி எவ்வளவு கட்டி வச்சுக்க தெரியுமா எத்தனை பிளாட் வாங்கி வச்சுக்க தெரியுமா ஒரு பிளேட் வாங்க முடியுமா உன்னால ஒரு பிளேட் வாங்கி வச்சுக்கிறேன் பிளேட்டா ஐயா பிளேட்னா எதோ இருக்கும் அசிம் பத்தாது ஒண்ணுனா தோற விட்டுறணும் தூங்கறனா போடா உள்ள போடா அவன் கிளம்பு ஐயா டேய் போடா ஆமா போடா வாடான்னு சொல்றீங்களே என்னைக்கு இருந்தாலும் என்னுடைய உதவி உனக்கு தேவை என்ன கூப்பிடுவாங்க உன்னை அப்படியே நான் சாப்பிடுவாங்க என்ன வாங்க சாங்க மரியாதை வேண்டாம் ஐயா டேய் மறுபடியும் மொத்த கை நீட்டி பேசாத டேய் மூக்குல டொக்கு வச்சிடுவாங்க போடா டேய் சொல்றா உன்ட டேய் போய்டா டென்ஷன் பண்றீங்க டேய் கோவமா பேசுறீங்களே போடா உள்ள டேய் ஒரு நேரம் பால இருக்க மாட்டேன் லூசு நான் தெரியுமா என்னைக்கு இருந்தாலும் என் உதவி உனக்கு தேவைப்படும் ஆமா பெரிய லாடு லபுக்கு தேசி இவர்கிட்ட வந்து உதவி கேட்பாங்க போடா கை எட்டு வேணும் அவசியம் இல்லை இவ்வளவு வேகமா பேசுறீங்களே என்னைக்கு இருந்தாலும் என்கிட்ட வந்து தொங்குவீங்க உன்னாட தொங்கத்த முருங்க மரத்துல தூக்கு மாட்டி தொங்குண்டா மரம் மாட்டிக்கு தொங்கண்டாக்கா முருங்க தூரா புளிய மரத்துல மாட்டி தொங்குற உன்னை கேட்டு நாங்க போடா ஆனா துப்ப செல கூட தூக்கு மாட்டாங்க உன்னை கூட மாட்டோம் போடா போடா ஏய்ப்பா ஐயா போறேங்க வா வந்து மத்த தூக்கி போட்டு நடிக்கிறோம் வா வந்தா இன்னென்ன வருது ஃப்ளோல இன்னும் நாள் வரும் போடா அப்படியா போடா நான் இருக்கும்போது நீ வர சின்ன பையன் அதான் தலை கம்பெனி படா உள்ள படா இல்லையா இவ்வளவு கோவம் வருது போடா உள்ள என்ன அட மாமா வாடா முஞ்ச நான் பாத்துக்கறா போடா டேய் டேய் யாரவா பண்டா சொல்றா உள்ள ஒரு அஞ்சு கூட இருக்க வரலாம் போன வாரம் வாங்குங்க ஞாபகம் சொல்ல உன்ட போட்டுறான்னு சொல்ற நோ நாளை கொஞ்சம் இடம் நாள்னா அது நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் சாதாரணமா நினைக்க போற தமிழ்நாட்டுல அவர் உதவாங்காத இடமே கிடையாது அவருக்கு உத கொடுக்காத இடம் பாண்டியில டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு இவர்கிட்ட நம்புத்தவங்க நம்ம யாரு ஏன பிடிக்க வச்சிருந்தாங்க பள்ளம் அந்த ஏன பள்ளத்துல தவறி விழுந்துட்டா என்ன காப்பாத்துடா யார பள்ளத்துல என்னடா சொல்றா யானை பொண்ணு மூடி வச்சுக்கிறான் பாரா துஞ்சில் மூடி டேய் எலுமிச்சம்மா குளிக்க போற இடத்துல யானை பொண்ணு வீடு வாடா மச்சான் போய் காப்பாத்து மச்சான் எனக்கு நீச்சல் தெரியாது கம்யூனிட்டி ஏன்டா அரசாங்கத்துல வேலை செய்வேன் கூட்டாங்க தொடங்கி வந்து என்ன கூட்டாங்க வேலை செய்ய காப்பாத்துற போட சீக்கிரமா போடா எனக்கு நீச்சல் தெரியாதுடா அட யாரா காப்பாத்துற வாய் தண்ணி தண்ணி வரை குடிச்சிட்டு மூச்சு தண்ணி எலுமிச்சம்மா வாயிலே முட்டு போடுறாங்கடா ஐயோ கட்டிக்குள்ள குடிக்கிறாங்கடா மனரே குடிதப்பா நான் என்ன பண்ணுவேன் கையும் வல்ல கால் வல்லே இலவசமா ஆத்துல வச்சு செத்துறாங்க தெரிஞ்சா மகராஜி செஞ்சு நம்ம உயிர் போய் போறா என்ன பண்றது நான் என்ன பண்ணு யாரா உதவி பண்ணு என்ன பண்றது இப்போ யாரா உதவி பண்ணு என்ன பண்றது என் மர்மத்தை ஒரு ஆள் நீ பயப்படாத நான் எம்மா நேரத்துல குடிச்சிடும் நீ ஆகட்டும் அது எனக்கு தெரியும் பேசுறேன் ஐயோ டைடா மச்சான்
கொஞ்ச நேரம் யாரும் ஒரு அனாத்துக்கு வந்தா பாரு அவனுக்கு ஏற்கனவே தெரியும் போது அதனால தான் எடுக்கினா ஒரு நாள் என்கிட்ட வந்து தொங்குடுவான்றான் அவனை தொங்குற நிலைமை ஆகி போச்சாடா அவன் இந்த நேரத்துல எங்க போய்க்கிறான் அவன் கையில் கால விட்டு அவன் தான் எப்படிதான் காப்பாற்ற சொன்னான் வச்சா நான் அவன்கிட்ட பேச முடியாது என் கௌரவ துட்டு நம்ம போய் காப்பாத்துன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவன் எதுக்கு நான் ரவுடின்னு ஃபார்ம் ஆயிட்டேன் அதெல்லாம் நீ சொல்ல மாட்டேன் என்ன ரவுடின்னு நம்பிட்டேன்டா அதனால நம்ம போய் காலில் விழாமா அவன் கையில கால விட்டு நீ தான் எப்படின்னா கூப்பிடணும் நாங்க ஏற்பாடு பண்ணோமா எங்க போனா தெரியலையே ஐயோ அப்பா காற்று வாங்க போனே சோரமணியா நீ காத்து வாங்க போனே 4 ஊடு சோறு வாங்க போயிருந்தா உன் பசி தீர்ந்துருக்க மாடா உனக்கு ஏன்டா காத்துலாம் நோ 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 ஏன்னா காப்பாத்துனா அம்மா போட அப்படின்னு சொன்னா அவன் செத்துட்டான் அவன் செத்துட்டான் வாத்தங்க மாதிரி பேசுறான் அந்த கதையை செத்துட்டான் நான் ஏன்னா காப்பாத்துனா யாரு காப்பாத்துனா ஐயா என்ன இல்லைண்ணா எங்க இளவச்சம்மா குளிக்க போனாங்க சொன்னேன் குழந்தை குளிக்க போன ஆள் என்னது குளிக்க போன குழந்தை என்னடா பேசுறாங்க நான் தான் பயத்துல வளர சொல்லண்டா அம்மா சொல்றேன் புலி போனத்துல யானை பழத்துல அம்மா தவறி கீழே விட்டேன் ஆமா ஐயா நான் தான் சொல்ல வந்தேன் பயத்துல வளர ஐயா இப்ப காப்பாத்த ஐயா ஏண்டா பேசுறதுலாம் மக்கள் வச்சுக்காத ஐயா இளவரசமா வீட்டுட்டாங்க வீட்டா வீட்டு மட்டும் போ அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க எங்க 2 பேரும் நீச்சல் தெரியாது ஐயா அப்பவே சொன்னேன் திருமாறனால பல் குத்த உதவும் எங்களுக்கு தெரிஞ்சதுலாம் ஒரே நீச்சல் தாங்க என்ன நீச்சல் அது கெட்டபெரு நீச்சல் அது நான் நீச்சல் கெட்டபெரு நீச்சல் தெரியாதா தெரியாது கெட்டபெரு கணத்துல போட்டா என்ன ஆகும் அது சொய்யின்னு உள்ள போகும் அதே மாதிரி நாங்களும் சொய்யின்னு உள்ள அதை விட போவோம் வேகமா போயிடுவோம் அப்படியா காப்பாத்தணும் சரி பேசத்துல மக்கள் வச்சுக்காருண்ணா நான் காவல்காரன் ஒரு நாட்டு இளவரசி அதுக்காவது காப்பாத்தலாம் உன்னை மனசு வைக்காம ஒரு நாட்டுக்கு இளவரசி என்பதற்காக அந்த பெண்ணை நான் காப்பாற்றுறேன் காப்பாத்தலாம் ஏண்டா அவங்க ஆத்துல விழுந்தாங்களா யானை பள்ளத்துல விழுந்தாங்களா ஆத்துல குளிக்கும் போது யானை பள்ளத்துல தவறி விட்டாங்க தவறி விழுந்தாங்க அப்படியா? ஆமா நீ இளவரசி அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கா என்ன வயசு இருக்குன்னு கேக்குறேன் 19 அப்படியா சரி சரி அப்படி நான் காப்பாத்துறேன் வயசு அடிக்கடி ஒரு காப்பாத்தும் ஒரு எண்ணம் வந்து அவங்க வீட்டு எவ்வளவு நேரம் ஆகுது காப்பாத்தால போறேன் ஏண்டா என்ன வயசு நேரம் கெடுக்குறீங்க இல்லடா எப்ப வந்தாங்க சீக்கிரமா போய் எனக்கு வேற வேலை இல்லையா இல்ல காப்பாத்தி கேன்றேன் ஆமா என்ன நான் பேச்சு முடிச்சக்கானா பேச்சு முடிச்சே இல்லனா அவங்க அளவுக்கு அதிகமா தண்ணி குடிச்சிருக்காங்க மச்சான் கம்யூனிட்டி கூட தண்ணி சாப்பிடுறாங்க அது எனக்கு நம்பிக்கை என்ன தண்ணி சாப்பிடுறது வேண்டாம் ஆத்துல இருக்கிற தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்கடா தண்ணி சாப்பிடுறாங்க மச்சான் ஆத்துல தண்ணி அம்மா குடிச்சுக்கிறாங்க எங்கனா போய் இன்ஜின் எடுத்துக்கின்னு என்ன ஓஸ் பைப் எடுத்துக்கின்னு உப்பால் எடுத்தா எரிச்சிடலாம் ஏய் ஆமா ஃபுட்பால் எடுத்து இன்ஜின் எடுத்து எதுக்காக போறீங்க தண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க அது எங்க விடுவீங்க ஃபுட்பால் எங்க ஏண்டா நான் பண்றது தெரியல ஏய் அளவுக்கு அதிகமா தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க அவங்க வழிந்து அவிக்கி அந்த தண்ணி எடுக்கணும் ஃபுட்பால் எடுத்துறாரு இல்லடா ஃபுட்பால் போடணும்டா அது எங்க போய் கட்ல அடில அடிச்சு முளகு தான பிடிக்கணும் பைப்பு கூட சரியா போடுங்க மாட்டேங்குது போன வரைக்கும் தாண்டா வந்தது என்ன பண்ண வெறும் குச்சி தான் போடுங்க போ நீ என்ன வந்து பண்ணி பாரு என்னத்த போட வேணா எப்படி தண்ணி அடித்து தெரியலாம் ஆபத்துல இருந்து தூக்கி காப்பாத்துது நீ தானே நீயே தண்ணி அடினா அப்படியா? சாப்பாடு சேர்த்து போடுறேன் சாப்பிட போறியா ஒரு கேஸ் எடுத்து 2 பேக்கெட் போறேன் குழாவில் அடைப்பு ஏற்பட்டு இருக்கிறது அதான் விட்டு விட்டு அடிக்கிறது அண்ணா தண்ணி வந்துச்சா தண்ணி வந்துடுச்சு மூச்சு வருதா பாரு மூச்சு நல்லா வருது மூச்சு வருதா மூச்சு வருது. நீ உயிருக்கு ஆபத்து இல்ல உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல எப்படி இருந்தாலும் பாய்ச்சுவாங்க எந்த நேரத்துல அவங்க போயிச்சுக்குவாங்க போடா வேலை என்ன போறாங்க ஏய் அத்த போட ஏண்டா என்ன இப்பதான் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு யார் அண்ணா யார் அண்ணா என்னதா என்ன எங்க அத்தா 2 பேரும் என்ன வராட்டின்னு பார்த்தோமா அண்ணா எங்க அம்மாவுக்கு நீ பார்த்தா உங்க அம்மாவுக்கு நான் பார்த்தனா ஏய் டுப்புக்கே போட ஆனா கூப்பிட சொன்ன நீ என்ன கூப்பிட்டா என்ன கூப்பிட்டாக்கா வந்து உடனே காப்பாத்துறியா ஏன் எங்களுக்கு காப்பாத்துறியதா காத்து முடிச்சு எங்களுக்கு காப்பாத்துறியது நாங்க இன்னைக்கு காப்பாத்துவோம் நாளைக்கு காப்பாத்துவோம் ஒரு வாரம் பத்து காப்பாத்துவோம் ஒரு மாசம் பத்து ஆத்த குறு கட்டி இறச்சி காப்பாத்துவோம் ஏய் யாரை காப்பாத்துவோம் அது வரைக்கும் உயிரோட இருப்பாங்களா ஏய் இந்த இருக்குது தூக்கி போட்டு மத்த ஃபர்ஸ்ட் போற உன்னையா இருக்கு போடா ஏய் போடா ஏய் என்னடா
வர்றான் மக்கா சொல்ல மாட்டான் டெஸ்டில் பண்றான். ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. நான் எங்கடா இருக்கிறேன்? ஓ நான் எங்க இருக்கிறேன்? நாடகத்துக்கு வந்துக்கிறேன். ஐயோ ஈரோடு போய் போகும்போது ஆத்துல தவறி மேய்ஞ்சிட்டேன். என்ன யாரா காப்பாத்துறது? ஆட்கள் அப்போ சொன்ன போவாதன் என்னத்த சம்தில அடிக்கிற மாதிரி ஆத்துல வீட்டுக்கு குரல் குச்சல் அப்படியே அதிரி போச்சு. எனக்கு அச்சம்பால் ஒரே டை டையா தண்ணியில டை வச்சமா ஆத்துல இருந்து தூக்கினேன், என் கோழியில சாத்தினேன், எட்டாவது உன்னை சேர்த்தினேன். ஆமாமா ஆமா எப்படி பேர் நினைச்சா தூக்கி எத்தாந்து சேர்த்தவன் நான்ன்றாரு, விருப்பிங்கிறாரு. நீங்க இருவருமே நினைல பழத்துல விழுந்தது நானு. ஆமா என்ன தொட்டு தூக்கி காப்பாத்துறது யாரு? நானா? டேய் உனக்கு தான் நீச்சல் தெரியாதா? என்ன மாதிரி கேஸ் தண்ணியும் எனக்கு ஒண்ணு தெரியாது உனக்கு ஒண்ணு இந்த மாதிரி கேஸ் நான் லேடிஸா? லேடிஸ் இல்லடா நீச்சல் தெரியாதுன்னு சொன்னேன். நான் உள்ளீச்சிலே போனாதான் துணி நனியில உள்ளீஸ்ல. டேய் அப்படி சொல்லாதடா. என்ன எப்படிடா யாரா காப்பாத்துறது? எங்க அப்பாக்கு தெரிஞ்சு என்னடா வருது? ஏம்மா அவனுக்கு நீச்சல் தெரியாது, எனக்கு நீச்சல் தெரியாதுமா. அந்த வையா ஒரு அனாதை ஒருத்தவன் தான், அவன் கையில காலில் விழுந்து அவன் நம்ம உன்னை காப்பாத்தணும். என்ன காப்பாத்துறா? டேய் அந்த நல்லவர் யாரா? சாப்பாடு காட்டாம அவனை செம்பே சாத்தி அமிச்சு ஓடி போறான். பாவி உயிர் காப்பாத்துனது சாப்பாடு தானே கேட்டேன். ஒருவேளை சாப்பிட மாதிரி இருக்கிறான், ஒரு வேலைக்கு 5 கிலோ அச்சு காலி பண்ணுவாங்க. டேய் தானத்துல சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. பசின்னு வந்திருக்கிறான், ருசியான சாப்பாடு பண்ணதா அடிச்சுட்டு இருக்கீங்களா? ஏமா காப்பாத்துறா செத்து விட்டுனா போயிட்டானா விடு. டேய் அப்படி சொல்லாதடா. அந்த நல்லவரை நான் பார்க்கணும். எங்க போய் சாட் பண்றப்பா? நான் ஒரு ராஜி இல்ல பாட்டு இல்லாத வெளியே வர மாட்டான் பொழுது. பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியன் தம்பி நினைப்பா சாப்பாடு வகையில் அப்பப்போ என்ன வீட்டு விட்டா பாட்டு பாடுவேன். பீர்பான் ராஜிடா இல்லம்மா பீர்பான் பீர்பான். வணக்கம் 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 நான் எந்த தர வணக்கம் சொல்லுவேன். என்னம்மா நன்றி சொல்றதுக்கு வார்த்தை இல்லடா. இல்லதான் வா போவா. நான் உயிரை காப்பாத்திருக்கிற நன்றி சொல்ல ஒரு நன்றி 3 எழுத்து சொல்ல போட்டதா 3 எழுத்து பண்றேன்னு சொல்லிட்டு வா, நேரம் ஆகுது. நன்றி சொல்ற பண்ணி சொல்ல. அதான் நன்றி சொல்லிட்டு வா, நேரம் ஆகுது. வாங்கடாங்க. நல்ல நேரத்துல என் உயிரை என் மானத்தை காப்பாத்துறேன், என் உயிரை காப்பாத்திருக்கிறேன். ஆமா. தகுந்த தன்மானம் தகுந்த பிரைஸ் எதனா கொடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். உங்களுக்கு இங்க வேலை இல்ல. ஏங்க இந்த டீ கப் மொத்தம் பொறிக்க அவங்களுக்கு கொடு. அது பரிசு பரிசு கொடுக்க சொல்லிச்சு அம்மா. ஒரு கப்பு கொடுக்கணும். ஓ நம்ம செய்யலாமா? எப்படி செய்யலாம்? அவனுக்கு மார்கால் எடுத்துட்டு இளவச்சமா காப்பாத்துறாங்க. அவங்க இந்த மாதிரி மன்னர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு, மார்கால் எடுத்துட்டாரு அவங்க உலகமுங்க பேசுவாங்க. காலம் வரைக்கும் அந்த ஞாபகம் இருக்கும். ஐயா ஞாபகம் இருக்கும். ஆமா பாவி ஒரு கை ஒரு கால் எடுக்கலாமா? என் கை கால் நல்லா இருக்குன்னா காரணம் அவர் தானே. அவரு கை கால் எடுக்க சொல்லி நல்லா இருக்குடா பாருங்க. ஒண்ணு சொல்லுங்க. அவரு 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 உயிரை காப்பாத்தினால அவரு எங்கேயோ 8 பாஸ் ஆகுது. அப்புறட்டு நன்றிங்க 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 அப்புறம் நன்றிங்க நன்றிங்க சொல்லிட்டு வந்துடுறேன்டா. சொல்லிட்டு என்ன வாப்பலாம் சொல்லணும்னு ஆசையா இருக்குதுடா. ஆனா சொல்லிட்டு அப்பா தேடு வருமா? ஹெல்ப் பண்ணல அதுக்குள்ள நான் வந்துடுறேன். சரி நன்றி 3 எழுதி சொல்லிட்டு வரியா? நடந்து சித்த பின்னாடி போய் அப்பா சொல்றேன். நீ சொல்லுங்க. கேட்டனா ஆளை பார்த்தா நோஞ்ச மாதிரி இருக்கிறான்னு பார்க்காத. அவன் நன்றி சொல்லிட்டு வந்துடுவேன். எனக்கு அவருக்கு ஒண்ணுமே இல்லடா. உங்க அவருக்கு ஒண்ணு இல்ல. இப்ப நான் இருக்கு சொன்னேன், நீ ஏன் எல்லாமே மனசுல நினைச்சீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? தப்பு நினைச்சிட்டு நான் தப்பா எப்பவுமே நினைக்க மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவேன்னு தெரியாது, மொத்த விஷயம் தெரியும். ஆனா மனசுலயே போட்டு நான் கும்பிருக்கிறேன். கும்பிடுறதுடா. ஆ கருப்புறம் தண்ணி கருப்புறம் வாழை மட்டை கிடையாது கறித்துண்டு கருப்புறம் நானா நீ குண்டூசியா தெரியாமா? குத்துறையா காமிக்கிறீங்க. கறி துண்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கறி துண்டு எதுக்கு? எங்க வீட்டுக்கார யூஸ் பண்ணாத கேட்டுங்க நம்ம கம்னு. அவங்க துணி கேட்கிறீங்க ஊத்திட்டு ஊதி கிடப்பாங்க. அதெல்லாம் இல்லடா இப்பலாம். சிலிண்டரா? ஆமா. எந்த காலத்துல இருக்கிற? சரி சரி சொல்லிட்டு வரியா? அப்படிதான் ஆளை பார்த்தா நோஞ்ச மாதிரி இருக்கிறாங்க. சொல்லாத. விவகாரமான ஒரு நாளைக்கு ஒரு நம்பர் இருந்து போன் பண்றான். யார் செல்லு தான் வாங்குறான், யாராண்டு இருந்து பேசுறானே தெரியல. ஆனா இவன் கேட்ட மட்டும் செல்லு அப்படியே எடுத்து கொடுத்துறாங்க. உடனே ராசி ஒரு கால் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு ராசி தானே. போன் எடுத்தான்னா மண்ணு வண்டியில பேசிக்கினே வர்றாமா. அமைக்கணும் ஒண்ணு இருக்குது இல்லையா? அந்த வாசியில இருந்து சேர்த்து போட்டு 1 மணி நேரம் பேசினோம். நன்றிங்க 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 நன்றிங்க. நீங்களே வர சொல்லியா? இன்னும் சொல்லவே இல்ல. என்ன 3 எழுத்து சொல்றதுடா? வரலடா ஐயே வாய் அப்பா தான் காந்த அழுத்துடா. பாத்துக்கிட்டு பயந்துறாது என்ன? எது வந்தாலும் நன்றி அப்படி திரும்பி நின்னுக்கோ. சரி. நன்றின்னு சொன்னாங்கன்னா அப்படியே கிளம்பிடணும். சரி சரி. சீக்கிரம் சொல்லிட்டு வா. வந்துடுறேன்டா. தூரு பேர் கூப்பிடுறான்னு கிளம்பிட்டு போறேன். ஐயா என்னங்க
நீங்களே வரவில்லை என்றா என் உயிரே போயிருக்குங்க. உண்மைதாங்க. நல்ல நேரத்தை காப்பாத்துங்க. அதனால உங்களுக்கு பரிசு ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. என்ன உன்னுடைய உயிரை காப்பாற்றியதா எனக்கு பரிசு கொடுக்க போறீங்க? ஆமாங்க. அவ்வளவுதானே. ஆமா. கொண்டு போடுவோம். எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு நான் போயினே இருப்பேன். இவ்வளவுதானே? ஆமா. அது வந்து ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னதான் சொல்ல வரீங்க? ஐ திங்க் என்னங்க சொல்லவே வரல வாயில. சொல்ல வரலையா? சரி போங்க நான் என்னங்க சொல்ல முடியாது. ஒரு பெண்ணை பிறந்த வெக்கல்ல எப்படி ஒரு ஆம்பளை 10 வரைக்கும் நான் பேசுறது இல்லை. உங்களை பார்த்த உடனே பாஷையே வரல. அதான் பேசுறதுக்கு தடைப்பட்டு நிக்கிறேன். இதுல என்னங்க இருக்கு? எனக்கு பரிசு கொடுக்க போறீங்க. இந்த பரிசை நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வாங்கிட்டு போயிட்டே இருக்க போறேன். பட்டுன்னு சொல்லிடுவேன். சொல்லுங்க. கோவப்படக்கூடாது. கோவப்பட மாட்டேன். நல்ல இருந்து என் உயிரை காப்பாத்துறீங்க. அதனால உங்களை நான் காதலிக்கிறேன். நானும் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். நீயோ கோபுரம், நானோ குப்பை மேடு. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எனக்கு ஏற்ற விதத்தில் சரிபட்டு வராது. இல்லைங்க, என்ன சொல்லல கொள்ளாதீங்க. நான் கோபுரம் தான், நீ குப்பை தான். காத்தடிச்சா அந்த குப்பையும் இந்த கோபுரத்துக்கு வருங்க. எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் வேண்டாங்க. கண்டு வெறுக்கிறீங்க. காதல் ஒண்ணு செவுத்துல சித்திடுதுங்க. அது மனசுல இருந்து ஓவியம். காதல் ஒரு முறை தாங்க உதிக்கும். அது ஆயுசுக்கு மரியாதை. என் காதல் உன் மேல உதித்து விட்டது. ஏன் என்ன கண்டு வெறுக்கிறீங்க? என்னங்க வெறுப்பு? என் நெஞ்சில நெருப்பு. நீ இல்லாத பௌர்ணமி ஒரு கருப்பு. அதுக்கு ஒரு சிரிப்பு தான் பொறுப்பு. நீ உருக உருகத்தை நீ ஊற்றி வளர்த்துப்பேன். ஒய்யாரு மீனுடா செங்கருக்கு குடை மேல்பாக கசக்கும் அடிபாக இனிக்கும். நான் இருக்கு நடுபாகமும் உனக்காக நான் எப்படி எல்லாம் வந்து தெரியுமா? மலரில் மேல நடந்து வந்து ஒரு துளி அணிந்து என் மீது தாக்கப்பட்டது. அவர் தண்ணீர் இல்லை. உனக்காக சிறிய தண்ணீர். என்னை லவ் பண்ணது போவே வாங்க.